வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 28 டேஸில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான 3 கர்ப்ப அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா பீரியட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கர்ப்ப அறிகுறிகள் தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு கர்ப்ப அறிகுறினாலே பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டு பீரியடாக தான் இருந்தது. நமக்கு பீரியட் தள்ளி போகும்போது தான் நம்ம கர்ப்பத்தை உறுதி பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த அறிகுறிகளை வச்சு நம்ம கர்ப்பமாக இருக்கமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்னா கண்டிப்பாக ஒரு சில அறிகுறிகள் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன் அளவை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹெச்ஜி ஹார்மோன்ஸோடைய அளவு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நாள் தள்ளி போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் லெவல் அதிகரிக்கும் போது தான் நம்மளுக்கு அறிகுறிகள் உடம்புல ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த அறிகுறிகள் எல்லாருக்குமே இருக்கணுமா, இது இல்லைன்னா பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்கும். அறிகுறி எல்லாருக்குமே இருக்கணுன்றது கிடையாது. சில பேருக்கு அவங்க அந்த உடம்பு அந்த ஹார்மோனுடைய திடீர்னு நம்ம உடம்புல திடீர்னு ஒரு புது ஹார்மோன்ஸ் உருவாகும் போது அந்த உடம்பு சில பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். சில பேருக்கு அந்த ஹார்மோன்ஸை ஏற்றுக்கும். அதாவது எந்த அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது. ஆனால் அவங்க கர்ப்பமாக இருப்பாங்க. அதாவது 3 மாதம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரிலங்க. நான் ஒரு வேலையாக கவனமாக அந்த கவனத்தையே மறந்துட்டேன். பீரியட் தள்ளி போனதையுமே நான் பார்க்கல. எனக்கு ஒரு அறிகுறி கூட இல்லை. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் கர்ப்பமாக இருக்கேன். ஸ்கேன் பண்ணும்போது ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அப்படிலாம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரியும் இருக்கலாம். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் பேபியோட க்ரோத்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாதிரி இல்லை எனக்கு முன்கூட்டியே நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெஸ்ட் பெயின் இருக்குது, எனக்கு அடிவயிற்றில் வலி இருக்குது, கால் வலி இருக்குது, அப்படி நிறைய டவுட் இருக்கும். மார்பக வலி, தலைவலி இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டவுட் இருக்கும். எந்த மாதிரி அறிகுறிகளை நம்ம எதிர்பார்க்கலாம், அதாவது பீரியட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி இந்தந்த அறிகுறிகள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கர்ப்பத்தை உறுதி பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்குது. அதை நம்ம என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதல் அறிகுறி பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ்ட் பெயின் ஆரம்பிக்கும். ப்ரெஸ்ட் பெயின் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸில் இருந்தால் கூட நம்மளுக்கு பீரியட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு ப்ரெஸ்ட் பெயின் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பெயினாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் டேட் நடக்கும் பார்த்திங்களா, அது நடந்து முடிஞ்ச ஒரு 1 வீக்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஓவலேஷன் உங்களுக்கு பீரியடான ஒரு 14ஆவது நாள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் தான் நம்ம இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது முடிஞ்ச உடனே அந்த ஓவலேஷன் டேட் முடிஞ்சு 1 வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு ப்ரெஸ்ட் பெயின் வர ஆரம்பிக்கும். ஆனால் ப்ரெக்னன்சி பெயினை பொறுத்த வரைக்கும் 2 வீக்ஸ், அதாவது 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம், அதாவது ஓவலேஷன் முடிஞ்சு 10-15 நாளுக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வழியில் தான் ப்ரெக்னன்சி அந்த 1 வீக்கில் அந்த ஓவலேஷன் 14 நாள் நடக்குது. ஒரு 22ஆவது நாளே உங்களுக்கு ப்ரெஸ்ட் பெயின் வர ஆரம்பிக்குது அப்படின்னா அது நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ப்ரெக்னன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஒரு 25 டேஸ்க்கு மேலே, அதாவது நான் சொல்ல மாதிரி அந்த மாதிரி ஒரு லைட்டாக மைல்டாக உங்களுக்கு வலி இருக்குது, ப்ரெஸ்ட்டில் வலி இருக்குது, அதாவது நிப்பிளில் வலி இருக்கணும். ப்ரெஸ்ட்டில் வலி இருக்கிறத விட ப்ரெஸ்ட்டோட அந்த நிப்பிளில் காம்புகளில் வலி இருக்குது அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு யூரினோட கலரில் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது நார்மலாக நம்மளுக்கு மார்னிங் யூரின் போகும்போது அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 டே ரெகுலராகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதியானத்தில் போகும்போது சாயங்காலத்தில் போகும்போது நல்லாவே தண்ணி குடிக்கிறீங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா யூரின் கொஞ்சம் அடர் கொஞ்சம் டார்க்னஸாக எனக்கு வருது, ஆரஞ்சு கலரில் வருது அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே ப்ரெக்னன்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஹெட்டேக் அதிகமாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் அடிக்கடி ஹெட்டேக் வருது எனக்கு. அதாவது பார்த்திங்கன்னா பீரியட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓவலேஷன் முடிஞ்சோடனே அதிகமான எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா அதுவுமே ப்ரெக்னன்சிக்கான ஒரு அறிகுறி தான். அது எப்படிங்க தலைவலி வரத வச்சு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ஹெட்டேக் வருது அப்படின்னா நம்ம டேப்லெட் எடுத்துப்போம். அந்த டேப்லெட் எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதாவது இந்த ஹெட்டேக் இப்போ சரியாயிடும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ் உடம்புல அதிகமாக சுரக்கும்போது பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஹெட்டேக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டாலும் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கும். அதிகமான ஒரு கண்ணிலலாம் அதிகமாக வலி இருக்கும். அந்த மாதிரி தான் பெயின் வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.